மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழாவில் கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் மனமுருக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், பக்தர்கள் இந்த பக்தி பரவசத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். உலகாலும் ஈசன் உள்ளதற்கு படியளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் தான் நடைபெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர விழா என்பது நடைபெற்று வருகிறது. வழி நெடுகிலும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சாமி தரிசனம் என்பது செய்து வருகின்றனர். மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய தேரினை பெண்கள் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்கின்றனர். மதுரை மாநகரில் அதிகாலை பொழுதில் இருந்து கடுமையான மழைப்பொழிவு இருக்கிற பட்சத்திலும் கூட மதுரை மீனாட்சி அம்மனையும் சொட்டநாதரையும் தேரில் வடம் பிடித்து இழுப்பது என்பது எங்களது வாழ்நாள் பாக்கியம் என்ற பெருமிதத்தோடு தொடர்ந்து இங்கு தேரினை இழுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாலும் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் என்பது நடைபெற்றது. இதனையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரிவுடையும் மீனாட்சி அம்மன் தனி சப்பரங்களில் எழுந்தறினர். சிவனாடியர்கள் கவிதைலாய வாத்தியம் முழங்க சீனமாசி வீதியில் புறப்பாடிய சம்பரமானது யானைக்கல், கீழவெளி வீதி, தெற்கு வெளி வீதி, மேலவெளி வீதி, வக்கீல் புது தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்துச் செல்வது என்பது தனி சிறப்பாகும். 4 வெளி வீதிகளிலும் சம்பரத்தில் வந்த சுவாமி அம்மனை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரிசியை தூவியபடி செல்லும் போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வர் என்பது ஐதீகமான ஒன்று. இந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் அதாவது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய வாழ்வு வாழலாம் என்பதும் அதே போல பசிப்பணி நீங்கும் என்பதும் நம்பிக்கையான இருந்து வருகிறது. மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்வோருக்கு துன்பம் நீக்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி நெடுகளிலும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.